ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இந்த சில பேருக்கு இந்த சுனாமியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும்ல. ஸோ சுனாமி வர்ற டைம் எப்படி இருக்கும், லைவில் மட்டும் வந்துச்சுன்னா எவ்வளோ பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சுனாமியை பார்க்குறதுக்கு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு சீனுமே உண்மைக்குமே நம்ம சுனாமியில் மாட்டின மாதிரி தான் ஃபீல் ஆகும். அவ்வளோ த்ரில்லாக இருக்கும். அதுவும் இந்த தண்ணியை பார்த்தாலே பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களாம் இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு பயம்தான் உண்டாகும். ஸோ அப்படிப்பட்ட இந்த த்ரில்லான படத்தோட பார்த்துடலாமா. அதாவது இந்த படத்தோட ஹீரோயின் வந்து காலையில கண்முழிக்கிறாங்க. ஸோ கண்முழிச்சு பார்த்தா அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ல ஒரே தண்ணியா இருக்குது. ஸோ தண்ணியை பார்த்ததுமே சாக்காகிறாங்க. அது ஏன் சாக்காகிறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க இருக்கிறதோ 3வது ஃப்ளோர். ஸோ 3வது ஃப்ளோரை தாண்டி தண்ணி உள்ள வந்திருக்குன்னா 2 ஃப்ளோரும் மூழ்கிட்டுன்னு அர்த்தம் இல்லையா. அதே மாதிரி ஷாக்கிங்ல வெளியில வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமா மழை பெய்யுது. தண்ணி எல்லாத்தையுமே மூழ்கடிச்சிட்டு மேலே மேலே வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்த இவங்க மிரண்டு போய் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிக்க போராடுறாங்க. ஸோ கடைசியில் அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிச்சாங்களா, அப்படி தப்பிக்க போராடும் போது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றதையும் கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்டோட வச்சு முடிச்ச கதை தான் 2025 ரிலீஸ் ஆன பெரும் வெள்ளம். ஸோ அது என்னன்றதை இங்கிலீஷில் மாற்றி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் அதிகமாக காப்பிரைட் விழுறதுனால தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி செக்ஷன் ஈயை பற்றி சொல்லிடுறேன். ஸோ அதோடைய பேலன்ஸ் எபிசோட்லாம் நான் ஒரே வீடியோவாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு நம்மளுடைய செகண்ட் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த சீரீஸ்லேயும் அப்படி தான் நிறைய காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. ஸோ வீடியோவும் போட முடியல. அதில் ஸ்ட்ரைக் வந்தாலும் பரவாயில்ல, ஒரே வீடியோவில் போயிடும் இல்லையா. ஸோ அதனால நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த படத்தை பார்த்துடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினுடைய பையனையும் காமிக்கிறாங்க. ஸோ காலையிலே ஹீரோயினுடைய பையன் முழிச்சு அம்மா எந்திரிங்க வெளியில் மழை பெய்யுதுன்ற மாதிரி எழுப்பிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினும் மெல்ல கண் முழிச்சு எந்திரிச்சு வந்து வெளியில் பெஞ்சிட்டு இருக்கிற மழையை பார்க்குறாங்க. மழையை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பயங்கர ஆக்ரோஷமாக பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ இருந்தாலும் அது பெருசாக கண்டுக்கல. அடுத்தது இந்த மார்னிங் ஃபுட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த சின்ன பையன் இருக்கான்ல, ஹீரோயினுடைய பையன், அவன் வந்து அம்மா வெளியில் வந்து நல்ல மழை பெய்யுது இல்லை, ஸோ நான் போயிட்டு விளையாடட்டுமா அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோயினும் சும்மா இருக்கணும், அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அவங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ண போயிட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த ஃப்ளோர்லாம் திடீர்னு தனியாக ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது அப்படின்னு சொல்லி விண்டோவில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வழியாக தண்ணி வந்து உள்ளே வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் இருக்கிறதோ 3வது ஃப்ளோர். ஸோ அவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி வந்ததுன்னா அது நார்மல் கிடையாது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு கரண்ட் வர போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு பதற்றம் தாங்கல. உடனே வேக வேகமாக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பில்டிங்கோட எமர்ஜென்சி ஸ்பீக்கரும் ஆன் ஆகி இந்த மாதிரி நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்ல தண்ணி வேகமாக வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே வேக வேகமாக மேலே வாங்க, ஸோ அப்பார்ட்மெண்டோடைய டாப் ஃப்ளோருக்கு வாங்குன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண ஹீரோயினுக்கு இன்னுமே பதற்றம் தாங்கல. உடனே வேக வேகமாக எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஆப்போசிட்ல ஒரு ஆள் பேசுறாரு. ஸோ என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி டார்வின் கம்பெனியோடைய மேனேஜர் பேசுறேன், நீங்க தானே ஆனான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா நான் தான் ஆனா, எதுக்கு கால் பண்ணீங்கன்ற மாதிரி ஹீரோயின் பதற்றத்திலே கேட்கும்போது, ஸோ நான் வேற யாரும் கிடையாது, உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா திங்ஸையும் எடுத்துட்டுலாம் உங்களால் வர முடியாது, எது முக்கியமான திங்ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு மேல் ஃப்ளோருக்கு வாங்க, உங்களுக்காக நான் அங்கே வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல, ஸோ நம்ம ஹீரோனுக்கு அது யாருன்னே தெரியல. ஸோ என்ன எப்படி உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி கேட்கறதுக்குள்ள ஃபோன் வந்து கட் ஆகிடுது. இங்கே நம்ம ஹீரோனுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. உடனே ஒரு முக்கியமான மெடிசனை மட்டும் எடுத்துட்டு அவளுடைய பையனை முதுகில் தூக்கிட்டு வேக வேகமாக அப்படியே கதை ஓப்பன் பண்ணுவாங்க. பாருங்க, தண்ணி வந்து பயங்கர ஆக்ரோஷமாக போயிட்டு இருக்குது. ஸோ மிரண்டு போய்ட்டு அதை பார்த்துட்டு வெளியில் இருக்கிற எல்லா மக்களும் அவங்களுடைய திங்ஸை பேக் பண்ணிட்டு மேல் மாடிக்கு தான் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மக்கள் பயத்துல கத்திக்கிட்டே முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி ஒரே நாள் இப்படி ஆச்சு அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டே வேக வேகமா மேல போக பாக்குறாங்க. ஆனா அந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே ஆட்களா இருக்காங்க. ஹீரோயினால ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. ஸோ சீக்கிரமா அந்த வழியா போக முடியாதுன்றத புரிஞ்சுக்கிறா. ஏன்னா லிஃப்ட் வேற கட் ஆயிடுச்சு, கரண்ட் இல்லை இல்லையா. இதை பார்த்து ஹீரோயினுக்கு என்ன பண்றது, இப்போ எப்படி மேலே போறதுன்ற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா மேலே போனால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துலயும் தண்ணி வர போகுது. அப்பதான் அவளுக்கு ஒன்று ஞாபகம் வருது, இன்னொரு எமர்ஜென்சி ஸ்டேர் கேஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும் போல. உடனே அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, ஏன்னா தண்ணி வேக வேகமாக மேலே ஏறிட்டு இருக்குல்ல, அதனால பதற்றத்தில் வேக வேகமாக போக. ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் அலறிக்கிட்டே போகிறாங்க. சில பேர் வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறாங்க, மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயத்தோட உச்சிலேயே அந்த அப்பார்ட்மெண்ட்ல உயிரை கையில் பிடிச்சிட்டு இந்த சைடு ஓடி வரா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி ஸ்டேர் கேஸ்க்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத அவளுடைய பையன் பாத்திரக்கூடாதுன்றதுக்காக, ஒன்றும் இல்லைப்பா நம்ம சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு அந்த சின்ன பையனுக்கு பிடிச்ச சாங்கெல்லாம் பாடிக்கிட்டு அவனுக்கு பயம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவனை அந்த சைடு பார்க்க விடாம வேக வேகமா இந்த படி மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு 2 ஃப்ளோர் தான் மேலே ஏறி இருப்பாங்க. மேலே பார்த்தா நிறைய இதை வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப நேரம் ஆயிடும். ஏன்னா அவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ் வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, தண்ணி வேற வேகமா மேலே வந்துட்டே இருக்குது. அதனால இப்போ எல்லா மக்களும் போயிட்டு இருக்கிற வழியா தானே போய் ஆகணும். ஸோ வர வழி இல்லாமல் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்,
சீக்கிரமாக போகலான்ற மாதிரி அவனுடைய பையனை முதுகிலே வச்சுட்டு வேக வேகமாக அந்த சைடு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு மேலே இருக்கிற ஃப்ளோரில் ஒருத்தர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்றான். ஸோ இவன் தான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருந்திருப்பான் போல அந்த மேனேஜர்ன்றவன். உடனே நம்ம ஹீரோயினும் அந்த மேனேஜரை பார்த்துட்டு வேகமாக போகலான்ற மாதிரி முன்னாடி போகிறாங்க. அப்போ தான் நோட் பண்ணுறாங்க ஹீரோயினுடைய பையனை காணோம். ஸோ இப்போ தான் கீழே இறக்கியிருப்பாங்க, அதுக்குள்ளே காணாமல் போயிட்டான். ஸோ மறந்து போய்ட்றாங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? அதனால அங்கேயும் இங்கேயுமா ஓடி அந்த இடம் ஃபுல்லுமே தேட ஆரம்பிக்கிறாங்க, கத்துறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களே பதற்றத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால ஹீரோயினால் கண்டுபிடிக்க முடியல. அடே எங்கடா போன அப்படின்னு ஹீரோயின் மனசெல்லாம் வலியோட ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரூம்குள்ளே இருந்துட்டு விண்டோவை பார்ப்பாங்க பாருங்க. அங்கே பார்த்தா பெரிய அலை ஒன்று இந்த அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்கும். அவ்வளோதான், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயே தண்ணி எல்லாமே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட. ஸோ அந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஹீரோயினும் ஃபுல்லுமே தண்ணிக்குள்ளே முழுக்கிட்டுறாங்க. ஒரு சைடு ஹீரோயினுடைய பையனை காணோம், இன்னொரு சைடு இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லுமே இருக்குல்ல. ஹீரோயின் இருந்தாலுமே இந்த தண்ணிக்குள்ளேயுமே அவளுடைய பையனை தான் தேட ஆரம்பிக்கிறா. ஸோ அவளுடைய நம்பிக்கையை கைவிடலை. மேலே ஒரு சின்ன கேப் இருக்கும், அது வழியாக சுவாசிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே போய் அவளுடைய பையனை தேட ஆரம்பிக்கிறா. ஸோ ஒரு கார்னர் விடாமல் எல்லா இடமும் தேட கடைசியில் பார்த்தீங்கன்னா இவளுடைய பையனையும் கண்டுபிடிச்சிட்றான். அவனை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே மயக்கமாக்கி அப்படியே மதந்துட்டு இருக்க. ஸோ பையனை பார்த்த ஹீரோயினும் வேகமாக பையனை பிடிச்சிட்டு மறுபடியும் இங்கேருந்து வெளியில் போகலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கதவு வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த தண்ணினால ஜாம் ஆகிடுச்சு போல். அவ்வளோதான், ஹீரோயினுடைய கதை முடிய போகுது. ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்துட்டாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவளும் மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருக்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா பிரகாசமாக ஒரு லைட் அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த மேனேஜர் இருக்கான்ல, ஸோ அவன் தான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறான் போல. அப்படியே ஹீரோயினையும் பையனையும் காப்பாத்திட்டு வேக வேகமாக மேலே இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் மிஸ்ல எப்படியே தப்பிச்சிட்றாங்க. ஸோ மேலே வந்ததுமே இந்த மேனேஜர் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுடைய பையனுக்கு தான் சிபிஆர் பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோயினும் என் பையனுக்கு எதுவுமே ஆயிருக்கக்கூடாது, அவன் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த மேனேஜரும் விடாமல் சிபிஆர் பண்ணதுனால அந்த சின்ன பையனும் தண்ணியை வந்து கொப்பளிச்சிட்றான். ஸோ அவனுக்கு கான்சியஸ் வந்துடுது. இப்போ தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாக வருது. அப்படியே அழுதுகிட்டு உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்ற மாதிரி பாசத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அந்த மேனேஜரும் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ரிப்போர்ட் வந்து யாருக்கோ சென்ட் பண்ணுறான். சென்ட் பண்ணிட்டு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க 2 பேத்தையும் காப்பாற்றிட்டேன், ஸோ சீக்கிரமாக அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவேன்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்த ஹீரோயின் யாருங்க நீங்கள், எதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ தான் மேனேஜர் வந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ நான் வந்து இந்த மாதிரி டார்வின் கம்பெனியோடைய செக்யூரிட்டி டீமில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்தவரை எல்லாத்த விட இப்போ நீங்கள் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். சரி வாங்க போயிட்டே பேசலாம், ஏன்னா தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லி முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். ஹீரோயினா அவளுடைய பையனை இனிமேல் விடக்கூடாதுன்றதுக்காக முதுகுல தூக்கிட்டு வேகமாக முன்னாடி போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோயின் வந்து வித்தியாசமான ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜர் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஆமாம் நான் அந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் மூழ்கும் போது, இந்த தண்ணி வந்து மழை தண்ணி மாதிரி இல்லை, ரொம்பவே சால்ட்டாக இருக்குது, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது தான் இப்போ தான் அந்த மேனேஜர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி இங்கே மழை பெய்யறதுலாம் நார்மல் மழை தான், ஆனால் அந்த வெள்ளம்ன்றது நார்மல் கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அண்டார்டிகாவில் இருக்கிற மலைகள் மேலேயே விழுந்துருச்சு. ஸோ அந்த பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிச்சு இந்த மாதிரி கடல் மட்டம் வந்து அதிகமாயிட்டே வருது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நிறைய இடத்துல சுனாமி வந்துட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஜப்பானில் பாதி பகுதி வந்து மூழ்கி போயிடுச்சு அப்படின்னதும் ஹீரோயின் இருந்துக்கிட்டு, அப்படின்னா முன்னாடியே இதை வந்து சயின்டிஸ்ட் பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்கும்போது சயின்டிஸ்ட் வந்து இதை பார்த்தாங்க, ஆனால் அதை தடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுமே நம்மக்கிட்டேயும் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இவன் எதுக்கு வந்திருக்கான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோயின் கிட்ட இவன் ஒரு மேனேஜர்ன்ற மாதிரி மட்டும் தானே சொல்லியிருந்திருப்பான். ஆனால் உண்மை என்னன்னா நம்ம ஹீரோயின் தான் இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சன்ல ஒன்று. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு இதை வந்து டெவலப் பண்ணுற வேலையில தான் ஹீரோயின் இருந்திருப்பாங்க. அதுதான் ஏஐயோட எமோஷன் இன்ஜின். அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு உண்மையான எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த இதை தான் நம்ம ஹீரோயின் வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அதை டெவலப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் அவளுடைய பாஸ் மட்டும்தான். ஆனால் இந்த பாஸ் வந்து இந்த ஃப்ளட்டில் வந்து காணாமல் போயிட்டார் போல. இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். ஸோ நம்ம ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்டு. ஏன்னா இப்போ ஏஐ பொறுத்த வரைக்குமே இவங்க சாதாரணமான மனிதர்களுடைய உடம்பு மாதிரியே ஒன்று உருவாக்கிட்டாங்க ஏஐ வச்சு. ஆனால் எமோஷன்ஸை மட்டும் இன்னும் உருவாக்க முடியல. அதாவது இந்த நரம்பு சதை இதெல்லாம் மனிதர்கள் மாதிரியே உருவாக்கிட்டாங்க, ஆனால் எமோஷன்ஸை மட்டும் உருவாக்க முடியல போல. அதை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் தேவையில்ல. ஒருவேளை நம்ம ஹீரோயின் மட்டும் இறந்துட்டாங்கன்னா அதை உருவாக்க முடியாமலே போயிடும். ஏன்னா இப்போ மனித இனமே அழிஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம ஹீரோயினை பாதுகாக்க நினைக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் அந்த மேனேஜரும் சொல்கிறான். இந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து ஹியூமன் பாடிஸை வந்து அவங்களுடைய லேப்ல வந்து உருவாக்கிட்டாங்க. ஆனால் பாடிஸில் எமோஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னா அது ஒரு
எம்டி ட்ரான்ஸ்க்கு சமமானது தானே. ஒருவேளை நீங்கள் மட்டும் அந்த எமோஷன்ஸை வந்து உருவாக்கிட்டீங்கன்னா நம்ம மனித இனத்தை மறுபடியும் ரீபில்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஹெலிகாப்டர் வந்து மாடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, சீக்கிரமாக போகணுன்ற மாதிரி சொல்ல. ஸோ இதெல்லாம் கேட்ட ஹீரோனுக்கு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. உடனே மேனேஜர்கிட்ட உங்கள் ஃபோன் தாங்கலாம், ஒரு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி வேகமாக அவளுடைய அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறா. ஸோ அவங்க அட்டன் பண்ணதுமே இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக பேச ஆரம்பிக்கிறா. அம்மா நீங்கள் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, ஸோ இதுக்கப்புறம் எங்களை நினச்சி கவலைப்படாதீங்க, நீங்கள் சேஃபாக இருங்கன்ற மாதிரி மனசில் அவ்வளோ வழியோட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த உலக அழிய போகுதுன்றது நம்ம ஹீரோனுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவளுடைய அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்றதும் தெரியும். அதனால ரொம்பவே சோகமாக இருந்தாலுமே அதை வெளியில் காமிக்காம அவளுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு பெரிய அலை வந்து அவங்க வீட்டை அட்டாக் பண்ணுற மாதிரி இங்கே நம்ம ஹீரோனுக்கு சவுண்டு கேட்குது. ஃபோனும் கட் ஆகிடுது. ஸோ இவளால் ஏற்றுக்க முடியல, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரூமில் இருந்து கேஸில் இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா கேஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எப்போ வேணாலுமே இந்த இடம் வந்து வெடிச்சிடும். இதை பார்த்து இவங்க தலை தெறிக்க அங்கேருந்து வெளியில் ஓடி வராங்க. கரெக்டாக வெளியில் வரும்போது கேஸ் வந்து வெடிச்சிருது. ஸோ பார்த்தா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ரூம்லேயும் வந்து கேஸ் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருது போல. ஏன்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்னால எல்லா பிரச்சனையும் தலைக்கு மீறி போகுது. நிறைய மக்கள் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயினுடைய கண்ணு முன்னாடியே நடக்குது. ஆனால் அவளால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஏன்னா இன்னும் ரொம்ப தூரம் மேலே ஏறி போகணும் அந்த ஹெலிகாப்டருக்கு போகிறதுக்கு. அதனால அங்கேருந்து வேக வேகமாக கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் ஆகி வெடிச்சிடும். ஸோ இப்போ ரெண்டு இதுக்கு நடுமத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இதை தாண்டி போகணும்னா இப்போ அடுத்த ஃப்ளோருக்கு இவங்க இங்கேருந்து டேரெக்டாக போனால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால நம்ம மேனேஜர் என்ன பண்ணிட்டான்னா வேக வேகமாக மேலே ஏறிட்டு நான் உங்களை தூக்குறேன், கை கொடுங்க அப்படின்னதும் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அவளுடைய பையனை வந்து தூக்கி கொடுத்துட்றா. அடுத்தது கடைசியாக அவளும் மேலே ஏறி வரலான்னு பார்க்கும்போது கால் தவறி பொத்துன்னு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. ஆனால் நல்ல வேலையாக நம்ம ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியும். ஸோ வேக வேகமாக மேலே ஸ்விம் பண்ணி வந்துட்டு அந்த ஃப்ளோருக்கு இந்த சைடு ஏறிடுறாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து மேலே போகணும்ல, அதனால படி வழியாக போகலான்ற மாதிரி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தை அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது. அதுவும் அந்த லிஃப்ட்டில் இருந்து. ஸோ வேக வேகமாக அந்த லிஃப்ட்டுக்கு வராங்க. ஸோ லிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆகியிருக்குல்ல, அதுக்குள்ளே யாரோ மாட்டியிருக்காங்க. உள்ளே இருந்து அழுகிற சத்தம் மட்டும் கேட்க ஹீரோயின் வந்து அதை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய சுனாமி வந்து அட்டாக் பண்ணுது. அவ்வளோதான், ஹீரோயின் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிடுறாங்க. அப்போ அவளுக்கு அவளுடைய பாஸ்ட் வந்து கொஞ்சம் ஞாபகம் வருது. ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் காரில் போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கும். ஸோ அந்த தண்ணிக்குள்ளே தான் இவளுடைய ஹஸ்பண்டும் பையனும் மாட்டியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஹஸ்பண்ட் எப்படியோ பையனை காப்பாற்றி ஹீரோயின் கிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் அவனால் மூச்சு விட முடியாமல் போயிருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல அவர் மாட்டிப்பாரு. ஹீரோயினால் இப்போ அவரையும் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும். அதனால அவளுடைய பையனை மட்டும் எப்படியோ காப்பாற்றி மேலே ஸ்விம் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அந்த தண்ணியில் தான் என்னுடைய ஹஸ்பண்டை இழந்துட்டேன், ஆனால் இந்த தண்ணீரில் என்னுடைய பையனை இழக்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் விடாமுயற்சியாக மேலே வந்து நீந்தி வந்துடுறாங்க. ஆனால் பாவம் அந்த எலிவேட்டரில் இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன, இந்த படி வழியாக மேலே ஏறி வந்துடுறாங்க. ஸோ இப்போ தான் 18வது ஃப்ளோருக்கே வராங்க. இன்னும் 30வது ஃப்ளோருக்கு போனால் தான் அந்த ஹெலிகாப்டர் இருக்கும். ஸோ இங்கே மேலே ஏறி வந்ததுமே அந்த மேனேஜர் சீக்கிரமாக வாங்க, உங்கள் பையனுக்கு முடியலை அப்படின்னதும் பதறி போய் ஹீரோயின் வந்து என்னன்னு செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அவனுடைய பிளட் சுகர் லெவல் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் மெடிசன்லாம் எடுத்து வச்சிருந்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் இப்போ தண்ணியாக போயிடுச்சு. ஸோ அந்த சின்ன பையனுடைய மெடிசின் தான் அது போல். அதனால பதறி போன ஹீரோயின் இல்லை எனக்கு ஏதாவது மெடிசின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஏதோ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மேனேஜரும் இங்கே பாருங்க நமக்கு டைம் இல்லை, உங்கள் பையன் மாதிரி இன்னொரு பையனை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பான். ஆனால் அதை எப்படி தான் நம்ம ஹீரோயினால் ஏற்றுக்க முடியும். ஸோ வேகமாக ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே கிச்சனில் இருந்து ஏதோ ரெடி பண்ணுறாங்க. அதாவது இந்த சின்ன பையனுக்கு கொடுத்து பிளட் சுகர் லெவலை கொஞ்சம் ஏற்றுறதுக்காக அப்படி ரெடி பண்ணி அதை சின்ன பையனுக்கு கொடுக்க அவனும் பார்த்தீங்கன்னா அதை குடிக்கிறான். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கண்டிஷனும் நார்மல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்துடுது. ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஸோ மழையும் நின்றுச்சு, புயலும் நின்றுச்சு. ஸோ எல்லாமே இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம மேனேஜர் வந்து ரொம்பவே சைலண்டாக இருக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ வந்து ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நம்மளுடைய ரெஸ்கியூ பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுல்ல, அது வந்து இப்போது பூமியில் நடக்க போகிறது கிடையாது. இனிமேல் அதை ஸ்பேஸுக்கு போய் தான் நீங்கள் அடுத்த ரிசர்ச் வந்து பண்ண போகிறீங்க. அதுலேயும் உங்களுடைய பையனை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது, நீங்கள் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட ஹீரோயினுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவளுடைய பையன் இல்லாமல் ஹீரோயினால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ இந்த மேனேஜருக்கு இது முன்னாடியே தெரியும் போல். ஆனால் ஃபஸ்ட்டே இதை பற்றி சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் இவ்வளோ தூரம் வரைக்குமே வந்திருக்க மாட்டாங்கல்ல. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து
வந்து மறைஞ்சு போயிடுது. அதே சமயத்தில் தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய சுனாமி வந்து இவங்க இருக்கிற பில்டிங்கை நோக்கி வந்துட்டு இருக்குமா. அவ்வளோதான், அதை பார்த்ததுமே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுனாமியும் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டை அடிச்சு நொறுக்க அப்படியே தண்ணி வந்து வேகமாக மேலே ஏறி வந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே இந்த சைடு நம்ம ஹீரோயின் எப்படியும் அவளுடைய பையனை தூக்கிட்டு மேலே வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளோர் தான் மிச்சம் இருக்குது. அதனால வேகமாக முன்னேறி போயிட்டு இருக்கும் போது தான் ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. என்னன்னா ஒரு பிரெக்னென்ட் உமன் வந்து வழியில் வந்து உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் ஹஸ்பண்டும் எங்களை காப்பாற்றுங்க, எங்களையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கதறாரு. ஸோ இதை பார்த்து ஹீரோயினுக்கு எதுவுமே பண்ண தோணலை. ஏன்னா இப்போ மட்டும் அவன் மேலே போகலன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வந்து இவளும் இறந்து போயிடுவா இல்லையா. ஸோ இவளுடைய பையனும் இறந்து போயிடுவான். அதனால மனசை கல்லாக்கிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போகிறாங்க. அப்போ தான் நம்ம சின்ன பையன் என்ன கேட்குறான்னா, அம்மா என்னம்மா அவங்களுக்கு ஆச்சு, ஏழுறாங்க அப்படின்னதும் ஹீரோயினும் அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அதனால தான் அப்படின்னதும், அப்படின்னா நானும் உங்களை இந்த மாதிரி அள வச்சேனாமா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கில் கேட்க, இதை கேட்ட ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. உடனே அந்த மேனேஜர்கிட்ட, இங்கே பாருங்கள் என்னுடைய பையனையே நான் கூட்டிகிட்டு போவேன், ப்ளீஸ் அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, அவன் என் கூட இருந்தாலுமே நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் மேனேஜர் பார்த்தீங்கன்னா, இல்லை என்ன மன்னிச்சிருங்க, என்னால் இதில் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கரெக்டாக கார்ட்ஸும் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட அந்த சின்ன பையனையும் தனியாக இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து அழுறாங்க, கெஞ்சிறாங்க, அங்கே இருக்கிற எல்லாருடைய காலையும் பிடிச்சி கெஞ்சிறாங்க, ப்ளீஸ் என்னுடைய பையனை விட்டுருங்க, என் கூட அவனை அனுப்பி வைங்க அப்படின்னு அந்த லீடர்கிட்ட பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது, புல்லட் சவுண்டு. என்னன்னு திரும்பி பார்க்குறா, பார்த்தா அந்த மேனேஜரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அப்போ தான் அந்த லீடர் ஒரு உண்மையை சொல்கிறாரு, இங்கே பாருங்க இங்கே எல்லாருமே செத்து போயிடுவாங்க உங்களை தவிர. ஸோ இந்த என்டையர் ரெஸ்கியூ மிஷன் வந்து எல்லாரையுமே காப்பாற்றுறது கிடையாது, உங்களை மட்டும்தான் அப்படின்னதும். ஸோ ஹீரோயின் அடுத்தது ஹெலிகாப்டரில் ஏற்றுறாங்க. ஹெலிகாப்டரும் அப்படியே பறந்து போகுது. கீழே இந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே கம்ப்ளீட்டாக மூழ்கிடுது. அப்புறமா அங்கேருந்து ராக்கெட்டுக்கு போய் ராக்கெட் வந்து ஸ்பேஸ்க்கு வந்து கிளம்புது. பெரிய சுனாமி வந்து இந்த ராக்கெட்டையும் அட்டாக் பண்ண வரும். இருந்தாலும் எப்படியோ அந்த ராக்கெட் தப்பிச்சு அப்படியே ஸ்பேஸுக்கு வந்து போக ஆரம்பிக்க, அப்படி போகும்போது தான் ஹீரோயின் வந்து கீழே பார்க்குறாங்க. பார்த்தா பூமியை நிறைய ஆஸ்ட்ராய்டு கல் வந்து தாக்கிட்டு இருக்குது. எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகுது. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கண்மொழிக்கிறாங்க. ஸோ நமக்கு ஒன்றுமே புரியலை, அவளுக்கு ஒன்றுமே புரியலை, கன்ஃபியூஸ் ஆகுறா. ரெயின் வாட்டர் எல்லாமே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கும் இல்லையா, இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எல்லாமே நடக்குது. அந்த பில்டிங்கோடைய ஸ்பீக்கர்ஸ் அதான் அந்த எமர்ஜென்சியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுலேயுமே இதுக்கு முன்னாடி சொன்ன சேம் அனௌன்ஸ்மெண்ட்டே சொல்கிறாங்க. ஹீரோயினும் வேக வேகமாக அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ஒருத்தன் கால் பண்ணுறான், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கால் பண்ண மேனேஜர் கால் பண்ணி உங்களுக்காக ஹெலிகாப்டர் வந்து மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்குது, சீக்கிரமாக வாங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணேன். அப்போ அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் அவனுடைய டேப் எடுத்துகிட்டு வந்துட்டு, அம்மா எனக்கு கனவு வந்ததை நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன், அதை பாருங்கன்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல, தப்பிக்கிறதுலேயே குறியா இருக்கிறாங்க. அப்புறமா அந்த மெடிசன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வேக வேகமாக தப்பிக்கலான்ற மாதிரி போகிறாங்க. அப்போ மறுபடியும் அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் கேட்குறான். அம்மா நான் எப்போதுமே நான் கண்மொழிக்கும் போது எனக்கு ஏன் 6 வயசு மட்டும் ஆயிருக்குது, ரொம்ப நாள் நான் அதே வயசில் இருக்கேன் அப்படின்னதும் ஹீரோயினுக்கு அப்படியே ஒன்றுமே புரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. ஏமா என்னோட ஏஜ் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னதும் இங்கே நம்ம ஹீரோயினுடைய மனசுக்குள்ளேயும் ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வராங்க. அதே மாதிரி சுனாமி வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த பில்டிங் எல்லாத்தையுமே கிராஷ் பண்ணுது. பரபரப்பான சூழ்நிலையில் நம்ம ஹீரோயினும் தண்ணிக்குள்ளே விழுறாங்க. ஆனால் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு மேலே வராங்க. அப்போ தான் அவளுடைய டி-ஷர்ட்டில் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க. என்னன்னா 787ன்ற மாதிரி போட்டிருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி 497ன்ற மாதிரி போட்டிருக்கும். ஸோ இப்போ வந்து 787ன்ற மாதிரி போட்டிருக்கு இல்லையா. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது சேஞ்ச் ஆகுது, இன்னுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு சேஞ்ச் ஆகுது, அப்படியே கூட்டிகிட்டே போகுது. ஸோ எல்லா வாட்டியுமே அந்த டிசாஸ்டர் நடக்கும் இல்லையா, அப்படி நடக்கும்போதெல்லாம் அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ தான் இதோடைய உண்மையை வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னதுன்னா, இந்த உலகம் இருக்கும் இல்லையா, இந்த உலகம் ஃபுல்லுமே ஒரு சிமுலேஷன் தான். அதாவது அந்த டார்வின் ரிசர்ச் சென்டர் இருந்துச்சு இல்லையா, அது சீக்கிரட்டாக ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் மனிதர்களுடைய பாடிஸை வந்து அப்படியே அச்சசலாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி. அதாவது நமக்கு கை கால்லாம் எப்படி இருக்குது, சதைகளோடு இருக்குல்ல, அதே மாதிரி சிந்தட்டிக்காக மனிதனுடைய உடம்பை வந்து அட்வான்ஸ்டையே வச்சு கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி கிரியேட் பண்ணதுனால ஒரு பெர்ஃபெக்டான ஹியூமன் மாதிரியே இருக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், என்னதான் இருந்தாலுமே அது ஆர்டிஃபிஷியல் ஹியூமன்ஸ் தானே, அவங்களுக்கு எமோஷன்ஸ் கிடையாது, லவ் கிடையாது, கோவம் கிடையாது, பாசம் கிடையாது, சோகம் கிடையாதுன்னு எதுவுமே ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது இல்லையா. அதனால தான் ஹீரோயின் அவளுடைய பாசும் சேர்ந்து இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு இதை வந்து கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுதான் எமோஷன் இன்ஜின். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 சிந்தட்டிக்ஸ் பாடியை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒன்று வந்து டெஸ்ட் சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து டெஸ்ட் சாம்பிள். ஸோ இந்த டெஸ்ட் சாம்பிள் இருக்காங்கல்ல, அதுதான் அந்த சின்ன பையன். அவன் வந்து மனிதனே கிடையாது, அவனுடைய உடம்பு வந்து லேப்ல உருவாக்கப்பட்ட ஒரு சிந்தட்டிக் பாடி. அது போக நம்ம ஹீரோயின் அவளுடைய பயாலஜிக்கல் மதர்லாம் கிடையாது, அவளும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பார்ட் தானே. ஸோ உண்மையை சொல்லப்போனா ஒரிஜினலாக நம்ம ஹீரோயினுக்கு இதை பற்றி கேரே கிடையாது. அதாவது நம்ம ஹீரோயின் அவளுடைய ஹஸ்பண்டை இழந்ததுக்கு அப்புறம் ஒரிஜினலாக நம்ம ஹீரோயினுக்கு இந்த குழந்தையே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு சிந்தட்டிக் பீயிங் தானே. ஸோ இப்படி இருக்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருந்திருக்கும் போது தான் ஹீரோயின் அவளுடைய
ஹஸ்பண்ட் அந்த கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துருப்பா. ஸோ இதனால நம்ம ஹீரோயின் என்ன முடிவு பண்ணியிருப்பானா, இந்த சின்ன பையனை நம்ம லேப்லேயே ஒப்படைச்சிடலாம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேண்டான்ற மாதிரி தான் நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி தெரிய வந்திருக்கும். ஸோ இதனால இந்த உலகமே அழிய போகுதுன்றதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். அதனால இந்த டார்வின் கம்பெனி என்ன பண்ணியிருந்திருக்கும்னா, சீக்கிரமாக அந்த எமோஷன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லைனா மனித இனத்தை நம்ம மறுபடியும் உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம ஹீரோயின் வந்து இதை பண்ணலாம்னு முடிவு எடுத்திருந்திருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து பண்ண முடியாது இல்லையா, ஸோ ஸ்பேஸ்க்கு போய் தான் பண்ண முடியும். ஆனால் போகிற வழியில் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ராய்டோடைய துகள்களால் அட்டாக் பண்ணப்பட்டு டேமேஜ் ஆயிருந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு இன்னுமே ரொம்ப நேரம் டைம் இருந்திருக்காது. ஸோ அதனால நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வேற வழியே கிடையாது. ஸோ ஒரு ஃபைனல் டிசிஷன் ஒன்று எடுத்திருந்திருப்பாங்க. அதுதான் அவளே இதோடைய ஃபைனல் டெஸ்ட் சப்ஜெக்டாக இருக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்திருந்திருப்பாங்க. அதனால தான் அவளுடைய மெமரியை வந்து இந்த ஏஐ சிஸ்டம் மூலமாக அப்லோட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மூலமாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஆரம்பிச்சிருந்திருக்கும் இந்த சிமுலேஷனுக்குள்ள. ஸோ ஹீரோயினுடைய மிஷன் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். என்னன்னா, அந்த சின்ன பையனை கண்டுபிடிக்கணும், அவனை காப்பாற்றணும், அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி மட்டும் நம்ம ஹீரோயின் வந்து அந்த சின்ன பையனை காப்பாற்றி ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோடைய அந்த மதர் செலவு இருக்கும் இல்லையா, அது வந்து எமோஷனல் டேட்டாவை வந்து ஜெனரேட் பண்ணிருமா. அப்படி ஜெனரேட் பண்ணால் இவங்களுடைய மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஒருவேளை நம்ம ஹீரோயின் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா மறுபடியும் சிமுலேஷனில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல இருந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்பவே ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது நம்ம ஹீரோயினுடைய பையன் இருக்காங்கல்ல, அது உண்மைக்குமே ஹீரோயினுடைய பையன் கிடையாது. இந்த சுனாமிலாம் வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோயின் வந்து இந்த எமோஷன் இன்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போயிருந்திருப்பாங்க. அது மூலமாக உருவாக்கப்பட்டவன் தான் அந்த சின்ன பையன். ஸோ இப்படி இருக்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்துருந்துருப்பாங்க. அதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம தனிமையாக வாழலான்ற மாதிரி ஹீரோயின் முடிவு எடுத்திருந்திருப்பாங்க. அந்த டைமில் தான் சுனாமி வந்து இந்த உலகம் அழிய போகுதுன்றது தெரிய வந்திருக்கும். ஸோ இதனால நம்ம ஹீரோயின் என்ன முடிவு எடுத்திருந்திருப்பாங்கன்னா, நமக்கு அதிக டைம் கிடையாது, ஸோ சீக்கிரமாக அந்த எமோஷனலை வந்து நான் உருவாக்கணும், அதுக்கு நானே இப்போ அந்த சிமுலேஷனுக்குள்ளே போய் அந்த சின்ன பையனை காப்பாற்றுற மாதிரி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அந்த எமோஷன்ஸ் வந்து உருவாகும். ஆனால் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த சின்ன பையனை ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஹீரோயின் காப்பாற்றும் போது தான் அந்த எமோஷன்ஸ் வந்து உருவாகும். அதை தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எப்போ நம்ம ஹீரோயின் எந்திரிச்சாலுமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஹீரோயின் வந்து அந்த சிமுலேஷனுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, எப்போல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த சின்ன பையனை வந்து காப்பாற்றி கூட்டிட்டு போகலான்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த சின்ன பையன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம ஹீரோயின் காப்பாற்றினா மட்டும்தான் அந்த எமோஷன்ஸ் வந்து உருவாக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு இப்போ புரிய வந்திருக்கும். அதனால இந்த சிஸ்டமோடைய பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணி எப்போதும் போகிற வழியில் போகாமல் வேற வழியாக டிஃப்ரெண்ட் ரூட்டில் வந்து நம்ம 13th ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கன் எடுத்துட்டு இவ்வளோ தடுக்க வர எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா 30th ஃப்ளோருக்கு வந்து போவாங்க. எப்படியோ சைடில் இருக்கிறதெல்லாம் ஏறி பிடிச்சி 30th ஃப்ளோருக்கு வந்துடுவாங்க. வந்து பார்த்தா அங்கே ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே தான் அந்த சின்ன பையன் இருப்பான். ஸோ இங்கே தான் இவன் வந்து எப்போதுமே மறைஞ்சிருந்துருப்பான். ஆனால் இப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிடு, ஸோ உன்னை வந்து நான் விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா உண்மையான டைம் லைனில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து விட்டுட்டு தானே அந்த ராக்கெட்டில் ஏறி போயிருந்திருப்பாங்க. அப்போ தானே ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த சின்ன பையன் ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்னை விட்டுட்டு போகலாமா, என்னை வெயிட் பண்ண சொன்னீங்கன்ற மாதிரி சொல்ல. அப்போ தான் ஹீரோயினுக்கு வந்து ஒன்று ஞாபகம் வருது. ஆனால் ஒரிஜினல் டைம் லைனில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த சின்ன பையன் கிட்ட இந்த க்ளோசட்லேயே ஒளிஞ்சிக்கோ, நான் உன்னை காப்பாற்றுவேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்துருப்பாங்க. அதை தான் இந்த சின்ன பையனும் வரைஞ்சி வச்சுருந்துருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதை பார்த்துருந்துருக்க மாட்டாங்க இல்லையா. இப்படி இருக்க இப்போ நம்ம ஹீரோயினை தடுக்கிறதுக்காக அந்த செக்யூரிட்டி டீம் வந்துட்டாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் எப்படியாவது இந்த சின்ன பையனை காப்பாற்றணுன்றதுக்காக அங்கேருந்து தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் செக்யூரிட்டி டீம் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்றாங்க. அப்போ அந்த சின்ன பையன் அந்த பில்டிங்கோடைய எட்ஜில் இருப்பான். ஸோ அவனை பார்த்து நீ தண்ணிக்குள்ளே குதி, நான் வந்துட்டேன் அப்படின்னதும் அவனை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் எப்படியோ அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டே இருந்து தப்பிச்சு அவளும் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றா. எப்படியாவது நம்மளுடைய பையனை காப்பாற்றணும் அப்படின்னு பயங்கர வேகமாக அவன்கிட்ட நீந்தி போய் ஒரு அம்மாவுடைய பாசம் எந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் காமிக்கிறாங்க. அப்படியே வேகமாக நீந்தி போய் அந்த சின்ன பையனை ஹக் பண்ணிக்க. அப்போ பெரிய சுனாமி வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ கடைசியாக நம்ம ஹீரோயின் வந்து சின்ன பையனை காப்பாற்றிட்டாங்க இல்லையா, அதனால அந்த எமோஷன் இன்ஜின் வந்து ஃபைனலாக ஆக்டிவேட் ஆகுது. அதனால அந்த இடமே இப்போ கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கண்முழிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஸ்பேஸில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எமோஷன் இன்ஜின் ஆக்டிவேட் ஆக்கி டேட்டா ஜென்ரேட் ஆகிருக்கும் இல்லையா, அதனால அந்த டேட்டாவை அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ ஃபைனலாக அந்த சிஸ்டம் வந்து அந்த எமோஷனே அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ அது மட்டும் தானே மனிதனை ஃபுல்லாக உருவாக்குறதுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒரு அம்மாவுடைய அன்கண்டிஷனல் லவ்வால் அந்த எமோஷன்ஸையும் உருவாக்கிட்டாங்க. இதனால அந்த சிமுலேஷனும் எண்ட் ஆயிடுச்சு, சுனாமியும் எண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா, அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஆக்சுவலாக தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸை போய் பாருங்கள். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கர த்ரில்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு இதை பற்றிலாம் தெரியாது. அந்த சுனாமி அது அப்படியே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் அட்டாக் பண்ணுறது பார்க்க
பார்க்குறதுக்கே உண்மைக்குமே அப்படி தான் இருக்கும் போலன்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ டைம் இருந்தால் அதையும் பாருங்கள். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.